ஓகே guys, ஸோ எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஸ்டோரியை பற்றி பார்க்கலாம். ஆக்சுவலாக மூவி தான். ஓகே, இந்த மூவி பார்த்தீங்கன்னா 20 இயர்ஸ் பிஃபோர் ரிலீஸ் ஆன ஒரு மூவி. லாஸ்ட்டாக ஒரு ஃபியூ இயர்ஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா டப்பிங் பண்ணாங்க இந்தியன் லாங்குவேஜஸில். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சடனாக ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சேம் டைம் இந்த மூவி பார்த்தீங்கன்னா நிறைய டைப் ஆடியன்ஸுக்கு பிடிக்காம கூட இருக்கும், சிலர் ஆடியன்ஸுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும். அதாவது ரெண்டு கேரக்டர்ஸ், வில்லன் ஹீரோ. வில்லன் சைடு இருந்து பார்க்கும்போது அவன் பண்ணுறது சரின்னு தோணும், அதே டைம் ஹீரோ சைடு இருந்து பார்க்கும்போது அவன் பண்ணதும் சரி அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டோரி, ஆல்மோஸ்ட் ஒரு 20 இயர்ஸ் முன்னாடியே ரிலீஸ் ஆன ஒரு மூவி. ஸோ இந்த மூவியோட ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய வெரைட்டியான மூவி ரிலேட்டடான அப்டேட்ஸ், கண்டென்ட்ஸ்லாம் நம்ம சேனலில் நிறையவே இருக்கும். மூவியோட ஸ்டார்டிங்லேயே ஹீரோவுக்கு அவர் பண்ணாத தப்புக்காக 15 இயர்ஸ் ஜெயில் தண்டனை கொடுத்து பனிஷ் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு பாதியிலே ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இப்போ நம்ம ஹீரோவும் வில்லனை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்காரு. ஆனால் ஹீரோவுக்கு தெரியாது இது இப்போ இந்த மாதிரி ரிலீஸ் ஆனது கூட அந்த வில்லன் தான் காரணம் அப்படின்னு. அவனுக்கு இன்னுமே ஒரு திருப்தி இல்லை, நம்ம ஹீரோவுக்கு பெரிய அளவுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிகிட்ருப்பான். ஸோ ஹீரோவுமே வெளியே வந்ததுக்கப்புறம் வில்லனை தேடிகிட்டே இருக்கும்போது அவனே பார்த்தீங்கன்னா ஹீரோவை கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுவான், முடிஞ்சா என்னை வந்து பழி வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக அந்த மூவியோட ஹீரோவுமே பார்த்தீங்கன்னா ஒரு கிரேஸியான கேரக்டர். ஆக்சுவலாக அவன் வெளியே வந்ததுமே பார்த்தீங்கன்னா சில ஃபன்னான விஷயம்லாம் பண்ணுவான். ரோட்டில் படுத்து தூங்குறது, அந்த மாதிரி சில ஃபைட் பண்ணுறது, அந்த மாதிரிலாம். ஒரு சின்ன குடோன் மாதிரி ஒன்று இருக்கும், அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஒரு ஃபைட் இருக்கும். அந்த ஃபைட் ஆக்சுவலாக ரொம்ப கிரேஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா ஹீரோ பின்னாடி ஒரு பொண்ணு சுற்றிட்டே இருக்கும். பிகாஸ் அவங்க ரெண்டு பேருமே ஃபஸ்ட் டைம் தான் மீட் பண்ணுறாங்க, ஆனால் ஆல்ரெடி லாங் டைம் பார்த்த மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ இங்கே தான் பிரச்சனையே. ஆக்சுவலாக அவங்க ரெண்டு பேரையுமே ஹிப்னோடைஸ் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலாக அவங்க ரெண்டு பேருமே வேற ஒரு இது, ஓகேவா? பிகாஸ் அந்த ஹீரோயின் பார்க்க அப்படி தோணும், ஆனால் அந்த ஓகே. ஸோ அது ஒரு பெரிய சஸ்பென்ஸ். ஓகே, கிளைமேக்ஸில் தான் ரிவீல் ஆகும். ஸோ மூவி பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். அவங்க ரெண்டு பேரும் ஒரு விஷயம் பண்ணுவாங்க. ஓகே ஸோ இது கன்ஃபியூஸ் ஆயிரும். கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா ஹீரோக்கும் வில்லனுக்கு ஒரு ஃபைட் நடக்கும் ஒரு பில்டிங்கோட டாப்பில். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வில்லன் ஹீரோ கிட்ட சொல்லுவான் ஒரு விஷயத்த சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஸோ கிளைமேக்ஸில் அவனுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனான ஃபீல் கிடைக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பயங்கரமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இப்போ அந்த மூவியோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஹீரோவுக்கு ஜெயில் தண்டனை கொடுத்துருவாங்க. ஜெயிலுக்குள்ளே போய் பயங்கரமாக ஃபீல் பண்ணுவார். ஒரு லிமிட் ஆஃப் டைமுக்கு அப்புறம் அவருக்கே ரியலைஸ் ஆகும், இதுக்கப்புறம் நம்மளால் எதுவும் பண்ண முடியாது, இந்த ஜெயிலில் தான் அடுத்த 15 இயர்ஸ் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே டைம் எவ்ரிடே அந்த வில்லன் மேலே இருந்த கோவமே அதிகமாகிட்டு இருக்கு. இப்போ சடனாக பார்த்தீங்கன்னா ஒரு 10 இயர்ஸ் ஆனதுமே ஹீரோவை ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அவருக்குமே பயங்கரமாக ஷாக் ஆகுது. அவரோட பனிஷ்மெண்ட் டைம் பார்த்தீங்கன்னா 15 இயர்ஸ், ஆனால் 10 இயர்லேயே எப்படி ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்ன ஆனாலும் சரி நம்ம போய் ஃபஸ்ட்டு அந்த வில்லனை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வெளியே வந்ததுக்கப்புறம், ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எல்லா இடத்துலையுமே நம்ம அந்த வில்லனை பற்றி தேடிட்டு இருக்காரு, அவன் எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே சஸ்பென்ஸ் என்ன அப்படின்னா, ஹீரோவை வெளியே வர்றதுக்கு காரணமும் அந்த வில்லன் தான். அவனுக்கு இனிமேல் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கல. ஸோ இன்னும் அந்த ஹீரோவுக்கு ஏதாவது ஒரு பெரிய தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வர வச்சுருப்பான். கண்டினியூஸாக பேக் டு பேக் ஃபாலோ பண்ணி போயிட்டே இருப்பான். ஹீரோ ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலையுமே அந்த வில்லனை தேடுவார், அவன் கிடைக்க மாட்டான். ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் இருப்பார், அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணை மீட் பண்ணுவார். அந்த பொண்ணும் ஹீரோவும் ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப நேரம் பார்த்துட்ருக்காங்க. ரெண்டு பேருக்குள்ளே ஆல்ரெடி அவங்க ரெண்டு பேரும் பேசி பழகுன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ இப்போ திடீர்னு ஹீரோவோட மொபைலுக்கு ஒரு கால் வரும். அந்த காலில் டைரெக்டாக அந்த வில்லனே பேசுவான், உன்னோட அந்த நிலைமைக்கு நான் தான் காரணம், நீ எந்த தப்பு பண்ணலன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி, முடிஞ்சால் என்னை வந்து ரிவெஞ்ச் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி சேலஞ்ச் பண்ணுவான். நம்ம ஹீரோவுமே பார்த்தீங்கன்னா கோவத்தில் அந்த ஃபோனை அங்கேயே போட்டு உடைச்சிட்டு அப்படியே கோவத்தில் திடீர்னு மயங்கிடுவார். இப்போ அந்த ரெஸ்டாரண்ட்டில் இருக்கக்கூடிய பொண்ணு ஹீரோவை அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணும்.
இப்போ ஹீரோ நார்மலானதுமே ஒரு விஷயம் பண்ணுவார், அது ரொம்ப மோசமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. செதுக்கடா சம்மந்தமே இல்லாமல் அந்த விஷயத்த பண்ணிகிட்ருக்க அப்படின்னு. அடுத்த கொஞ்ச நேரத்துலேயே அங்கேருந்து வெளியே போயிடுவார். இப்போ அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ஹீரோ பின்னாடியே போகும். நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை தேடுறீங்கன்னு தெரியும், நான் வேணால் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நம்ம 2 பேரும் ஒன்றா ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. ஆக்சுவலாக இதுவுமே ஒரு ட்ராப் தான். ஓகே, இது நம்ம ஹீரோவுக்கு தெரியாது. ஆக்சுவலாக இதுதான் பெரிய பனிஷ்மெண்ட் அந்த வில்லன் கொடுக்குறது. ஆக்சுவலாக இவங்க 2 பேருக்குள்ளே என்ன பிரச்சனை அப்படின்னா, அந்த வில்லன் கேரக்டர் அவனோட சிஸ்டர் கூட ஒரு டிஃப்ரெண்டான ஒரு இது இருக்கும். அது மூவி பார்க்கும்போது தெரிஞ்சுக்கோங்க. அதை ஹீரோ பார்த்துட்டு அங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்கிட்டையுமே அதை ஸ்ப்ரெட் பண்ணிடுவான். இந்த விஷயம் தெரிஞ்சதுனால வில்லனோட சிஸ்டர் ஒரு பிரிட்ஜிலேருந்து கீழே விழுந்து அவள் லைஃப்பை முடிச்சுப்பா. ஸோ நம்ம இப்போ வில்லனும் பார்த்தீங்கன்னா ஹீரோவுக்கும் அதே மாதிரி ஈக்குவலான ஒரு பெயினை கொடுக்கணும்னு பழிவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சூப்பரான மூவியை பற்றி பார்க்கலாம். ஸோ இது என்ன அப்படிங்கிறத பார்க்குறதுக்குள்ள நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மூவி பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு ஸ்டோரி அப்படின்னு சொல்லலாம். ஒரு 2 பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க வேண்டிய ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டோரி. ஆக்சுவலாக அந்த மூவி பார்த்தீங்கன்னா ஒரு 2005 நினைக்கிறேன். ஸோ அந்த டைமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பட் அந்த டைம் பார்த்தீங்கன்னா டப்பிங்லாம் பெரிய அளவுக்கு இல்லை. அதே டைம் பெரிய ஒரு சில ப்ராப்ளம் கூட வந்து வந்துச்சு. பிகாஸ் இந்த மூவியோட ஸ்டோரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து பார்க்கும்போது வில்லன் பண்ணுறது சரின்னு தோணும். அதே டைம் இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து பார்க்கும்போது ஹீரோ பண்ணுறது சரின்னு தோணும். ஸோ பார்க்குற ஒருத்தருக்குமே பார்த்தீங்கன்னா 2 ஃபேஸஸ் தெரியும், 2 டிஃப்ரெண்ட்டான ஐடியாலஜி. இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2023 எண்டிங்கில் பார்த்தீங்கன்னா அதிகமாக ஃபேமஸ் ஆகிடுச்சு. பிகாஸ் நம்ம இந்தியன் லாங்குவேஜஸில் டப்பிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பிகாஸ் இதில் வரக்கூடிய ஒரு பர்டிகுலர் ஸ்டோரி கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும், அதனால தான். அதுவும் இல்லாமல் இது எல்லா டைப் ஆடியன்ஸுக்கான ஸ்டோரியுமே இல்லை, ஒரு குறிப்பிட்ட ஓகேவா. இந்த படத்தோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஹீரோ கோர்ட்டில் இருப்பார். கோர்ட்டில் அவருக்கு 15 இயர்ஸ் ஜெயில் தண்டனை கொடுத்து பனிஷ் பண்ணுவாங்க. ஹீரோவும் பயங்கரமாக ஃபீல் பண்ணுவார், நான் எந்த தப்பும் பண்ணலை, நான் செய்யாத தப்புக்கு தான் எனக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஒரு இன்னசென்ட் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணுவார். ஆனால் அங்கே இருக்கிற யாருமே அதை பற்றி கேட்க மாட்டாங்க. பிகாஸ் தப்பு பண்ண யாருமே பார்த்தீங்கன்னா நான் தப்பு பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்க மாட்டேன் அப்படிங்கிறதுனால. ஆனால் அது உண்மையாகவே பார்த்தீங்கன்னா ஹீரோ மேலே எந்த ஒரு தப்பும் இருக்காது. ஹீரோவை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வில்லன் தான் இதெல்லாமே பண்ணுவான். ஆக்சுவலாக அந்த மூவியோட ஸ்டார்டிங்கில் அந்த வில்லன் கேரக்டரும் நம்ம ஹீரோவும் ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. ஸோ அதுக்கு அடுத்து ஒரு இன்சிடென்ட் நடக்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா 2 பேருமே வில்லன்ஸாக மாறுவாங்க ஃபைட் பண்ணி. ஹீரோ ஒரு விஷயம் பண்ணுவார், அந்த வில்லனோட ஒரு சீக்ரெட்டை எல்லாருக்குமே தெரியப்படுத்திடுவார். ஸோ அது என்ன அப்படிங்கிறத வீடியோவில் சொல்கிறேன், ஃபுல்லாக பாருங்கள். இப்போன்னு பார்த்து தான் மழை பெய்யுது கைஸ், அதான் கடுப்பாக இருக்குது. இவ்வளோ நேரம் பெய்யலை, இப்போ தான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் ஆனால் பார்த்தீங்கன்னா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த மாதிரி இருந்தால் என்ன பண்ணுறது நீங்களே சொல்லுங்கள், கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இப்படி இருக்கும்போது உங்களோட மைண்டில் எந்த மாதிரி தோணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சமூகம் வருது. ஃபைட் பண்ணி ஹீரோ ஒரு விஷயம் பண்ணுவார், அந்த வில்லனோட ஒரு சீக்ரெட்டை எல்லாருக்குமே தெரியப்படுத்திடுவார். ஸோ அது என்ன அப்படிங்கிறத வீடியோவில் சொல்கிறேன், ஃபுல்லாக பாருங்கள். இப்போன்னு பார்த்து தான் மழை பெய்யுது கைஸ், அதான் கடுப்பாக இருக்குது. இவ்வளோ நேரம் பெய்யலை, இப்போ தான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் ஆனால் பார்த்தீங்கன்னா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த மாதிரி இருந்தால் என்ன பண்ணுறது நீங்களே சொல்லுங்கள், கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இப்படி இருக்கும்போது உங்களோட மைண்டில் எந்த மாதிரி தோணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சமூகம் வருது.